மனிதர்களில் இப்படி ஒருவன் இருக்கின்றான். அவனுடைய பேச்சு இவ்வுலக வாழ்க்கையில் உமக்கு கவர்ச்சியாக தென்படுகிறது. மேலும் அவன் தன் மனதில் உள்ளவை தூய்மையானவை என நிரூபிக்க அடிக்கடி அல்லாவை சாட்சியாக்குகின்றான். ஆனால் உண்மையில் அவனே சத்தியத்தின் கொடிய பகைவனாவான். அவனுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டால் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும் வேளாண்மையையும் மனித இனத்தையும் அழிப்பதற்காகவுமே இருக்கும். ஆனால் அவன் சாட்சியாக்குகின்றான், அல்லாஹ் குழப்பத்தை விரும்புவதில்லை. மேலும் நீ அல்லாவுக்கே அஞ்சி நடந்திடு என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது வரட்டு கௌரவம் அவனை பாவத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. இத்தகைய மனிதனுக்கு நரகமே போதுமானதாகும். மேலும் அது மிக மோசமான தங்குமிடமாகும். மனிதர்களில் இப்படியும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அல்லாவின் உவப்பை தேடி தன் வாழ்வையே அர்ப்பணித்து விடுகின்றார். இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பரிவுடையனாயிருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவனாவான். முழுக்க முழுக்க தெளிவான அறிவுரைகள் உங்களுக்கு வந்த பின்னரும் நீங்கள் வழி பிறந்து போவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை உடையவனும் நுண்ணறிவாளனும் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு அறிவுரைகளையும் நீங்கள் பெற்ற பின்னரும் கூட மக்கள் நேர்வழியில் செல்லவில்லை என்றால் மேக குடைகளினோடே இறைவனும் வானவர்களும் தங்களிடம் வர வேண்டும், மேலும் விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை தான் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? இறுதியில் அனைத்து விஷயங்களும் அல்லாவிடமே கொண்டு வரப்படவிருக்கின்றது.